சிங்கப்பூர், ஹாங்காங்கில் பரவி வரும் J1N1 கொரோனா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை வரைகலை வடிவில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. கொரோனா பரவல் தொடர்பான செய்திகளை பார்க்கிறோம். இதனால அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா என்பது பற்றி விரிவா பார்க்கலாம். இப்ப பரவி வரக்கூடிய இந்த கொரோனா என்பது JN1 வகையை சேர்ந்ததா இருக்கு. இது 2023 ஆகஸ்ட் மாதமே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகை கொரோனா தான். அதாவது ஓமைக்ரான் BA.2.86 வழியா வந்த கொரோனா தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் இதுல இப்ப 2 முக்கியமான வேரியன்ட்ஸ் இருக்கு. LF7, NB18. இதுதான் இப்ப அதிகரித்து வரும் கொரோனா பரவலுடைய முக்கிய வேரியன்ட்ஸ். இந்தியாவில் இந்த கொரோனா என்பது ஏற்கனவே இருந்ததுதான். அதனால பெரிய அளவுக்கு நம்ம பயம் கொள்ள தேவை கிடையாது. முக்கியமா இப்ப எங்கெல்லாம் அதிகரிச்சு வருது கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்காசிய நாடுகள்ல தான் அதிகரிச்சு வருது. ஹாங்காங், சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள்ல தீவிர பரவல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கொரோனா எப்படிப்பட்டது, இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருமல் அதிகம் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், வாந்தி இருக்கும், அதே மாதிரி பிரெயின் ஃபாக் ஆகும். இது தவிர வயிற்றுப்போக்கு அதிக அளவுல இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தா இந்த வகை கொரோனா தொற்று இருக்கு என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இதுல இருந்து தப்பிப்பதற்கான வழி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒருத்தருக்கு இந்த கொரோனா இருக்குன்னு தெரியும் போது அவங்கள வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கிட்டாலே போதும், அவங்க குணமடைஞ்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றது சொல்ல முடியும். அதே மாதிரி உடல் நலத்தை நீங்க பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வயதானவர்கள், வேற ஏதாவது நோயில மூலமா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களா கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அதே மாதிரி இதுல இருந்து தப்பிப்பதற்கான வழி அப்படின்னு சொல்றது, ஏற்கனவே நாம கொரோனாவுக்காக போட்ட தடுப்பூசிகள் இன்னமும் வேலை செய்யுது. அது ஒருவேளை அதிக நாட்களுக்கு முன்னாடி போடப்பட்டதா இருந்தா இப்ப பூஸ்டர் தடுப்பூசி அவசியம். இதுவே இந்த கொரோனாவை நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய வழிதான். அதே மாதிரி நம்ம எப்பவும் பின்பற்றி கொண்டிருந்த முன்னாடி முகக்கவசம், கை கழுவுதல், இந்த மாதிரியான பழக்கங்களை திரும்பவும் கொண்டு வாங்க அப்படின்றது தான் சொல்றாங்க. சரி, இப்ப வேகமா பரவுதே அப்படின்றதுனால தானே இப்ப அச்சம் வருது, இது தொடர்பான செய்திகள்னால தான் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த JN1 ரக கொரோனாவை பொறுத்த வரைக்கும் இது வேகமா பரவும் ஆற்றல் கொண்டது. அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த கூட்டத்துல சீக்கிரமா பரவிடும். 30 மியூட்டேஷன்ஸ் அதுல இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது வேகமா பரவினா கூட இதோட வீரியம் என்பது குறைவுதான். ஏன்னா இது வரைக்கும் இதனால உயிரிழப்பு எதுவும் பதிவு செய்யப்படலைன்னு சொல்லப்படுது. அதனால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி கோவிட் தொற்று அப்படின்றது முழுமையா இது வரைக்கும் உலகத்துல இருந்து போகவே இல்லை. கோவிட் பெருந்தொற்றை நாம கண்டுபிடிச்சதுல இருந்தே கோவிட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப எப்படி ஒரு ஃப்ளூ இருக்குமோ அந்த மாதிரி அது இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்பவும் நாம அதுக்கு தொடர்பான சிகிச்சைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால பயப்பட தேவையில்லைன்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க.